ஓகே, இந்த யம தூதருங்களாம் எப்படி இருப்பானுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12 அடி இருப்பானுங்களாம். ஹியூஜ் ஃபெல்லர்ஸ், வெரி ஸ்ட்ராங், கரும் நிறம், டார்க் அண்ட் வெரி ஸ்ட்ராங், பிக். அவங்க குரல் வந்து புலி சிங்கம் மாதிரி இருக்குமா. குரலை கேட்டாலே முடிஞ்சது ஆள். முடியெலாம் அப்படியே தலைவரி கோரமா சிக்கு மாட்டி இருக்குமா. அதே சமயம் அவங்களோட கண்கள், பெரிய பெரிய கண்கள் சிகப்பாக இருக்கும். அவங்களோட ஹோல் அப்பியரன்ஸ் இஸ் ஸோ ஸ்கேரி. அவனுங்க வந்து நிற்பானுங்க பக்கத்தில். அவனுங்களோட வேலை தான் இந்த ஆத்மாவை வெளியே எடுக்கிறதுன்னு கருட புராணம். சும்மா நம்ம ஆத்மா வெளியே வராது. நீங்கள் நல்ல அது தர்மத்தின் பாதை, நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆத்மா அவனுங்க நிற்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. ப்ரெசன்டபுளாக இருப்பானுங்க, பார்க்க நல்லவனா மாதிரி இருப்பானுங்க, நல்லா கொஞ்சம் டீசனாக இருப்பாங்க, அழகாலாம் இருப்பானுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். ஓகே. ஆனால் நரகத்துக்கு போகிறவனுங்க வந்து இந்த மாதிரி கொடூரமாக தான் இருப்பானுங்க. கையில் வந்து 2 வச்சுருப்பானுங்க. ஒன்று தண்டம் தண்டம்னா என்னது? குச்சின்னு அர்த்தம். ரொத்தான்ல முலாயில் டெண்டுன்றாங்களே, அதான் தண்டம். அதான் தண்டாயுதபாணின்னு ஒரு முருகனுக்கு. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின். அதான் கை இப்படி காமிப்பாங்க இல்லையா, விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின். அதான் தண்டம். அந்த குச்சி வச்சுருப்பாங்க. பாச கயிறு வச்சுருப்பாங்க. பாசம் என்பது நம்ம இந்த உலகத்தில், அதாவது நம்ம யார், நம்ம ஆத்மானு யாரும் மறந்து, கடவுளை மறந்து, மோகத்திலே மூழ்கி கடந்து, பாண்டட் வித் த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு இருந்து அவனுங்களை வந்து லேஸில் வெளியே வர மாட்டாங்க. பிகாஸ் அவனுக்கு தான் நம்பிக்கை இல்லையே. உயிர் எங்கே போகுது அதெல்லாம் நம்பிக்கை இல்லையே. இந்த உலகம் தானே அவங்களுக்கு, மோகத்தில் தான் மூழ்கி கிடக்குறாங்க. அவனுங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் இந்த பாச கயிறு. அதான் கையில் வச்சுருப்பானுங்க, பாச கயிறு. ரைட். ஸோ அதுவும் இருக்கும், கையில் தண்டமாக இருக்கும். தரன்னு அடித்து இழுத்துட்டு போவானுங்க. இதுதான் இந்த யம தூதர்கள். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட த வே தி பிஹேவ் இஸ் லைக் தட். ஆனால் நல்ல ஆத்மாக்களும் நல்லபடியாக தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்கும். நல்ல நம்மளுக்கு வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கும். இந்த பாச கயிறுலாம் இருக்காது. நம்ம வந்து இன்னும் நம்மளோட ஹார்ட்டில் வந்து வி நோ, ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கோ. ரைட்டா? ஸோ அதனால தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில் வந்து வாட் இஸ் திஸ் ஆத்மா, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, உலகம்னா என்ன, இந்த மாதிரி கொஞ்சமாவது தெரியணும். சும்மா வாழ்க்கையில் வாழ்ந்தோம் வச்சுங்க, கடைசி காலத்தில் வந்து ஒரு கேள்விக்குறி வரும். எவன் வருவான்னு தெரியாது நம்மளுக்கு.